இப்போ நம்ம தோடு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 6 mm பீடு 2 கிறிஸ்டல் பீட் மாதிரி எடுத்துக்கிறோம். அப்புறம் லாக் பண்ணுறதுக்கு கியர் லாக் பண்ணுறதுக்கான இது எடுத்துருக்கோம். கியர் லாக் எடுத்துருக்கோம். இந்த கேப்பு பூ மாதிரி வர மாதிரி இந்த கேப் 2 எடுத்துருக்கோம். கிறிஸ்டல் பீடு ஒரு 3 கிறிஸ்டல் பீடு இயரிங் கொக்கி எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து இந்த கியர் ஒயர் எடுத்து ஒரு 3 inch அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. இயரிங் செய்கிறதுக்கு நம்ம இந்த கியர் ஒயரை வந்து ஒரு 3 inch அளவுக்கு எடுத்து 3 inch எடுத்து கட் பண்ணிக்கலாம். inch அளவு நம்ம இந்த கியர் ஒயரை கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணுறோம். கிறிஸ்டல் பீட் போட்டுட்டு அடுத்து இந்த கேப் ஒன்று போட்டுக்குங்க. அடுத்து இந்த 8 mm பீடு ஒன்று போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே கேப் வர மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீடு ஒரு கேப் ஒன்று போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்டல் பீடு போடுங்க. கிறிஸ்டல் பீட் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கேப் போட்டுட்டு ஒரு 8 mm பீட் ஒன்று போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதே மாதிரி திரும்ப ரிவர்ஸில் ஒரு கேப் ஒன்று போட்டு முடிச்சிடுங்க. அப்புறமா ஒரு கிறிஸ்டல் பீடு. இப்போ பாருங்கள், ஒரு கிறிஸ்டல் பீடு இந்த பூ மாதிரி வர ஒரு லாக் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 8 mm பீடு இந்த கேப் போட்டு திரும்ப இந்த பூ கேப்பை போட்டு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கிறிஸ்டல் பீடு இந்த பூ கேப்பு ஒரு பீடு கிறிஸ்டல் பீடு அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு இந்த இயரிங் என்ன செய்கிறோம், பிடிச்சிட்டு இந்த கேப்பு இதுக்குள்ளே வந்து இந்த 2 கியர் ஒயரும் வர மாதிரி விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு ஏர் லாக் இருக்குல்ல, இந்த ஏர் லாக் இது வந்து செயின் செய்கிறதுக்கெலாம் நம்ம இதை வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம். கியர் லாக்குன்னு பேர். இது பேர் லாக் பண்ணுறது. இப்படி 2 ஒயரும் இதுக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு இந்த கியர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணால் இது டைட்டாக அழுத்திக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இயரிங் எடுத்துகிட்டு வந்து இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இயரிங் கொக்கி இருக்குல்ல, அது வந்து இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இயரிங்கை இதில் போட்டுக்குங்க. போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இயரிங் ரெடி பண்ணியாச்சு. கிறிஸ்டல் பீடு வச்சு ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு இயரிங் ஏற்கனவே நான் ஒரு இயரிங் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரியே நான் ஏற்கனவே ஒரு இயரிங்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது நம்ம வந்து கிறிஸ்டல் பீடு மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிறிஸ்டல் பீடு ஒரு 8 mm பீடு யூஸ் பண்ணி இந்த இயரிங் கட் பண்ணியிருக்கோம். பிளாக் கலரில் க்ரீன் கலரில் வெறும் கிறிஸ்டல் பீடு மட்டும் யூஸ் பண்ணி க்ரீன் கலரில் இது பண்ணி நடுவில் வந்து சக்கரி யூஸ் பண்ணி இந்த இயரிங் செஞ்சுருக்கோம். வெறும் கிறிஸ்டல் பீடு மட்டும் ஃபுல்லாக வர மாதிரி இந்த இயரிங் ரெடி ஆகிருக்கு.